Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு இந்த வீடியோல how to create a e-signature. e-signature-னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சர். அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை இமேஜா கன்வர்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சிக்னேச்சர் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இமேஜா கன்வர்ட் பண்றதா ஜஸ்ட் நீங்க பேப்பர்ல எழுதி அதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தீங்கன்னா அதை கிராப் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த பேப்பர்ல இருக்கிற பேக் கண்டென்ட் அப்படியே வரும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணும்போது டிஃபரெண்ட் கலர் இருக்கும். ஈவன் உங்களுடைய கம்பெனில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுக்கணும். அப்போ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒயிட்லேயே இருக்கான்னு சொல்ல முடியாது. சில சமயம் கொஞ்சம் கலர் வேற மாதிரி வச்சு கொடுப்பீங்க. அந்த டைம்ல ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் என்னுடைய சிக்னேச்சரை டிரான்ஸ்பரண்டாக நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தா எங்கே வேணால் யூஸ் பண்ணல. அது எப்படி நான் சேவ் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அதாவது இ சிக்னேச்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோரில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒன் நோட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே ஓப்பன் கொடுங்க. கெட் ஸ்டார்ட். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நோட்டோடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி என்னுடைய ஒன் நோட்டை வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதே ஐடியை யூஸ் பண்ணி டேரெக்டாக எனக்கு வந்து லாகின் பண்ணியே வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அதே சமயம் நீங்கள் வந்து ஐ பட்டன்லையும் செக் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் கீழே இங்கே நோட் புக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பிக் பண்ணிருக்கணும். இன்கேஸ் நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் இருக்கலாம், லெஃப்ட் சைட்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதை நோட் புக் பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் சிம்பிள் மோஸ்ட்லி கீழே தான் இருக்கும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே டாப்ல கூட இருக்கலாம் நோட் புக்கில். ஸோ அதனால ப்ளஸ் சிம்பிள் எங்கே இருக்கோ அதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுனால நான் கீழே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஒரு புது நோட் புக் கிரியேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே கிளிக் பண்ணுறேன். கீழே கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீபோர்ட் அந்த ப்ரொவிஷன் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இங்கே சிக்னேச்சரை ட்ரா பண்ண போகிறோம். சிக்னேச்சர் ட்ரா பண்ணுறதுக்கு ட்ராயிங் அந்த ப்ரொவிஷன் இட்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா மேலே டாப்பில் பென் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் எனக்கு ட்ராயிங் பொசிஷன் வந்துடும். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பென்னு அதுக்கப்புறம் ஹைலைட்டர் எரேசர் நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டுது. இப்போ நம்ம ஆல்ரெடி பென் சிம்பிள் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்தராக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் பென்னில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுடைய பென் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிளாக் தான் வேணும்னா பிளாக் பிக் பண்ணிக்கிறேன். பிளாக் பிக் பண்ணியாச்சு. இப்போது உங்களுடைய சிக்னேச்சரை இதில் வந்து நீங்கள் வரைய போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ என்னுடைய சைனை போட்டுட்டேன். இப்போ என்னோடய சைனை போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திக்னஸ் வந்து சரியில்லை, எனக்கு இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எரேசரை கிளிக் பண்ணி எரேசரை வச்சு அரைச்சிக்கலாம். திருப்பியும் பென் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் திக்னஸ் வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த திக்னஸ் ஓகேனா இப்போ நான் சைனை வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஜஸ்ட் பேக் போகிறேன். தட்ஸ் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து டெஸ்ட் சைன் சொல்லிட்டு ஒரு நோட் புக் கிரியேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கிறதுனால லேப்டாப்பில் இப்போ இந்த ஒன் நோட்டை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதே ஐடியை வச்சு யூஸ் பண்ணணும்னா நான் இங்கே இடத்துல என்னென்ன கிரியேட் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு வந்து லேப்டாப்லையும் ஷோ ஆகும். இப்போ நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகலாம். கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து மொபைலில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்களோ அதேமாரி லேப்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணி நிறைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு ஒன் நோட்னு கொடுங்க. ஒன் நோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே இதில் எனக்கு வந்து ஒன் நோட் வருது. இங்கே எனக்கு ஓன்றுன்னு வருது. அப்படின்னா அர்த்தம்னா நான் ஆல்ரெடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் யூஸ் பண்ணி நான் ஒன் நோட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே இன்ஸ்டால் பண்ணலைன்னா உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டின்னு இருக்கும், இல்லை இன்ஸ்டால் இருக்கும், ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு லான்ச்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணி ஒன் நோட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஒன்னு டைப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆப் வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்க. நீங்கள் மொபைல்லையும் சரி இல்லை வந்து லேப்டாப்லேயும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே அக்கௌண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக சின்க்ரனைஸ் ஆகிருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் மொபைலில் என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருந்தனோ அதே அக்கௌண்ட் நீங்கள் சின்க்ரனைஸ் பண்ணியிருக்கனால டேரெக்டாக எனக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்க்கலாம் குயிக் நோட் புக் இருக்கும். ஸோ நோட் புக் மூலிமா அதுக்கப்புறம் குயிக் நோட்ஸ் இருக்கும். குயிக் நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர் இருக்கும். நம்ம கடைசியாக கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சைனு. ஸோ டெஸ்ட் சைனில் எனக்கு வந்து என்னுடைய சிக்னேச்சர் இங்கே வந்திருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய சிக்னேச்சர் இங்கே ஃபுல்லாக வந்துச்சு. இப்போ என்னோடய சிக்னேச்சரை நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில்
பொசிஷனில் வச்சு எடுத்ததுனால எனக்கு நீட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் லேண்ட்ஸ்கேப் பொசிஷனில் வச்சு எடுத்துருந்தீங்கன்னா, அதாவது சிக்னேச்சர் போட்டிருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ட்ரா சிம்பிள் கொடுங்க. ட்ரா சிம்பிள் கொடுத்துட்டு உங்களுடைய பென் கலர் உங்களுக்கு வந்து மாற்றணும், எனக்கு இந்த பிளாக் கலர் வேணாம், ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ பென்னை பிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும், அதை பிக் பண்ணுங்கள். அதை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து மாற்றணும், என்னுடைய சைன் திக்னஸ் வந்து எனக்கு சரியில்லை, எனக்கு மாற்றணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது மூலிமா உங்களுடைய சிக்னேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், பியூர் பிளாக்கு. இப்போ பிளாக் கலர் வந்துடுச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ நம்ம வந்து பென் ட்ராவில் போய்ட்டு பென் சிம்பிள் கொடுத்ததுனால நம்மளுக்கு எங்கே தொட்டாலுமே எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டை பிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிக்னேச்சர் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டை உங்களால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எரேஸ் பண்ண முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை காப்பி பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு எந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துகிட்டு போய் ப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டோம், தட்ஸ் இட். இப்போது இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணதை இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்னேச்சர் கான்ஸ்டண்ட்டாக என்னுடைய லேப்டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜை திருப்பியும் வேர்ட் டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேப் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்பில் போய்ட்டு டெஸ்டிங் சைன் சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ன ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி ஃபார்மெட் இருக்கும். ஸோ இங்கே பிஎன்ஜி ஃபார்மெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ன்ட்டு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி பிஎன்ஜி ஃபார்மெட்லேயே சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஜேபக் ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டே கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும், தட்ஸ் இட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிளாக நீங்கள் OneNote ஆப் யூஸ் பண்ணி மொபைலில் ட்ரா பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்ட்டில், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட்லையோ இல்லை வந்து கூகுள் டாக்ஸ்லையோ எப்படி உங்கள் சிக்னேச்சரை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட்.